தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். God is not interested in giving you information. உங்களுக்கு ஏதோ தகவல் களஞ்சியத்திலிருந்து தகவல் கொடுக்க வேண்டும் என விரும்புகிறவர் அல்ல நமது தேவன். He is interested in ministering to your heart. உங்கள் இதயத்துக்குள் உங்கள் ஆவிக்குள் ஊழியம் செய்ய தேவன் விரும்புகிறார். Something is happening in your heart. உங்களுடைய இதயத்திலே ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. I know it. அது எனக்கு தெரியும். Just by sitting in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறதிலே something is happening. ஏதோ ஒன்று நடக்கிறது. Hallelujah. Hallelujah. I want you to take very quickly. சீக்கிரமாக நீங்கள் எடுக்க வேண்டும் என விரும்புகிறேன். Colossians chapter 4 verse 17. கொலோசியர் 4:17. Hebrews chapter 12. எபிரேயர் 12ஆம் அதிகாரம். ஒருத்தர் தமிழ்லயும் வாசிங்க. Verse 1 and 2 even 3. 1 2 3. Then பிறகு Hebrews chapter 3 எபிரேயர் 3ஆம் அதிகாரம் verse 1 and 2. 1 2 வசனங்கள். Then பிறகு Ephesians 4:1. எபேசியர் 4:1. Then பிறகு 1 Thessalonians chapter 5:24 பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:24 பாருங்க. He who calls you is faithful, who also will do it. Everybody say it with me. He. Memorize பண்ணுங்க. He who call you is faithful. உங்களை அழைத்தவர், இந்த அழைத்தவர் இருக்கார்ல, அதை அன்லைன் பண்ணுங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். You are called by him. அவரால் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். But your calling ஆனால் உங்களுடைய அழைப்பு doesn't depend on you, it depends on his faithfulness. உங்களுடைய அழைப்பு அழைக்கப்பட்ட உங்களை பொறுத்ததல்ல, அழைத்தவரை பொறுத்தது. What is the proof? எது உங்களுடைய அழைப்புக்கு உறுதி? He is faithful. அவர் உண்மையாயிருக்கிறார். The one who call you, உங்களை அழைத்தவர், he is very faithful. அவர் ரொம்பவும் உத்தமமாயிருக்கிறார். He not only called you, அவர் உங்களை அழைக்க மாத்திரம் செய்யவில்லை, he will faithfully fulfill that calling in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த அழைப்பை நீங்கள் நிறைவேற்ற அவர் முடிவு செய்து விட்டார். He is faithful. எல்லாரும் சொல்லுங்க. அவர் உண்மையாயிருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. Though I am not faithful. நான் அழைத்த அழைப்புக்கு உண்மையாய் இல்லாவிட்டாலும், Though I am not faithful in my calling. என்னுடைய அழைப்பிலே நான் உண்மையாய் இல்லாவிட்டாலும், The one who called me, என்னை அழைத்தவர் is faithful. அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். He will fulfill it. அவர் அதை நிறைவேற்றுவார். சொல்லுங்க ஆமென். This should be your rock. இதுதான் உங்களுடைய உறுதியான கன்மலையாய் இருக்க வேண்டும். Your calling is not dependent on the sand. உங்களுடைய அழைப்பு மணல் மேலே கட்டப்பட்டதாக இல்லை. Your calling is not totally dependent on your life. உங்களுடைய அழைப்பு உங்கள் வாழ்க்கையை பொறுத்ததும் அல்ல. It depends on God's faithfulness. அது தேவனுடைய உத்தமத்தை பொறுத்தது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். That's the reason. அந்த காரணத்தினால் தான் after so many years, இத்தனை காலங்களுக்கு பிறகும், so many failures, எத்தனையோ தோல்விகளுக்கு பிறகும், still you are in your calling. இன்னும் உங்களுடைய அழைப்பிலே நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். The storm came. புயல் வந்தது. The flood came. வெள்ளம் வந்தது. The rain came. மழை வந்தது. It bet on you. அது உங்கள் மேல் மோதியது. But your calling didn't collapse. ஆனால் உங்களுடைய அழைப்பு இடிந்து விழவில்லையே. Hallelujah. Hallelujah. Because ஏனெனில் your calling, உங்களுடைய அழைப்பு, and my calling, என்னுடைய அழைப்பு is founded on God's faithfulness. அது தேவனுடைய உத்தமத்திலே அஸ்திவாரமிட்டு கட்டப்பட்டது. Are you happy about it? அதை குறித்து உங்களுக்கு சந்தோஷமா? Be bold. தைரியமா இருங்க. Gamaliel said, கமாலியேல் சொன்னான், if this thing, இந்த விசுவாசம், if this calling, இந்த அழைப்பு, if this miracles இந்த அற்புதங்கள் are of human origin, இது மனிதனிலே ஆரம்பித்திருந்தால் it will collapse. அது உடைந்து போய்விடும், அழிந்து But போய்விடும். if it is from God, இது தேவனிடத்திலிருந்து வந்திருந்தால் nobody can stop it. யாருமே அதை தடுத்து நிறுத்த முடியாது. If somebody comes against it, ஒருத்தர் வந்து அதை அவருக்காக செய்திருந்தால், they fight against the Lord who called us.
யாராயிலும் இந்த அழைப்புக்கு விரோதமாய் வந்தால் அந்த அழைப்பு கொடுத்த தேவனுக்கு விரோதமாய் வந்து அவர்கள் சண்டையிடுகிறார்கள். Gamaliel said, கமாலியேல் சொன்னான், shut up your mouth. ஏய் வாயை மூடுங்கயா. Don't try to kill it. அவர்களை கொல்ல பார்க்காதீர்கள். Don't try to destroy their ministry. அவர்களுடைய ஊழியத்தை அழிக்க பார்க்காதீர்கள். If it is from the flesh, அது மாம்சத்திலிருந்து வந்திருந்தால், when the storm comes, அந்த காற்று when வரும்போது, the persecution comes, உபத்திரம் வரும்பொழுது, when the flesh rises, மாம்சம் மேலே எழும்பும் when பொழுது, the enemy comes, எதிரி வரும்பொழுது, automatically it will collapse. அது அப்படியே உடைந்து விடும். But if this calling, ஆனால் இந்த அழைப்பு, if your calling உங்களுடைய அழைப்பு is from heaven, பரலோகத்திலிருந்து no வந்திருந்தால், storm, எந்த புயலும், no devil, எந்த no சாத்தானும், flesh, ஒரு மாம்சமும், no man, எந்த மனிதனும், no flood, எந்த no tsunami எந்த வெள்ளமும், எந்த சுனாமியும் can destroy your calling. உங்களுடைய அழைப்பை அழித்து போட முடியாது. சொல்லுங்க, thank you Lord, that's why I am ஆண்டவரே, here. அதனால தான் நான் இங்கே இருக்கிறேன். That's why I am here. ஆகவே தான் நான் இங்கே இருக்கிறேன். சொல்லுங்க, that's why I am here. Confess it. அதனால தான் இங்கே இருக்கிறேன். Million times I failed you. நான் உங்களை லட்சக்கணக்கான முறை உங்களை ஏமாற்றி இருக்கிறேன். Still my calling is upon my life. இன்னும் என்னுடைய அழைப்பு என் வாழ்க்கையில் இருக்கிறதே. The devil will tell you. சாத்தான் உங்களிடத்தில் வந்து சொல்லுவான், Your calling is taken away from you. ஐயா, உன்னிடத்திலிருந்து உன்னுடைய அழைப்பு எடுத்து போடப்பட்டு The விட்டது. devil will tell you. சாத்தான் சொல்லுவான், That original calling உங்களுடைய உண்மையான அழைப்பு is taken away from you. உன்னிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. He is the father of lies. அது அவன் பொய்க்கு பிதாவாய் It's a இருக்கிறான். lie of the devil. அது சாத்தானுடைய பொய். His calling upon your life, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவருடைய அழைப்பு, His grace and the gifts that's within you, உங்களுக்குள் இருக்கிற கிருபையினாலும் வரங்களினாலும் இருக்கிறது. that is irrevocable. ஒருபோதும் அது எடுத்து போட முடியாதது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. All of you shout and tell. அழைப்பும், அழைப்பும். சொல்லுங்க. அழைப்பும், அழைப்பும், கிருபை வரங்களும், கிருபை வரங்களும் மாறாதது. மாறாதவைகள். Say it, the calling, The calling on my life, my life, and the gifts of grace the gifts of grace cannot be taken back. திருப்ப எடுத்துக்கொள்ளப்பட முடியாதது. ஒரு flying kiss கொடுங்க ஆண்டவருக்கு. அவருக்கு ஒரு flying kiss. Wow, hallelujah. Hallelujah. He is the one who called you. உங்களை அழைத்தவர். He began a good work in you. அவர் உங்களுக்குள்ளே ஒரு நல்ல கிரியை தொடங்கினவர். You didn't begin it. நீங்க தொடங்கல. You didn't begin it. நீங்க தொடங்கல. He began a good work. அவர் உங்களுக்குள்ளே நல்ல கிரியை தொடங்கி இருக்கிறார். He will complete it. அவர் அதை முடிப்பார். He is the alpha of your ministry. உங்களுடைய ஊழியத்தின் அழைப்பின் அல்பாவாக அவர் இருக்கிறார். The devil cannot be the omega of that ministry. அவர் அல்பாவா இருக்கும்போது சாத்தான் உங்களுக்கு ஒமேகாவாக உங்க அழைப்புக்கு இருக்க முடியுமா? எல்லாரும் சொல்லுங்க, Father, பிதாவே, Jesus, இயேசுவே, Holy Ghost, பரிசுத்த ஆவியானவரே, you are the alpha of my ministry. என்னுடைய ஊழியத்தினுடைய அல்பாவாக நீர் இருக்கிறீர். You are the omega என்னுடைய ஊழியத்தின் ஒமேகா நீங்கதான் of my ministry. என்னுடைய ஊழியத்திற்கு. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Listen to me. நான் சொல்வதை கவனியுங்கள். When Jesus said, இயேசு சொன்னார், come, வா, we will go to the other side. நாம் அக்கறைக்கு போகலாம். Will you go? அவர் அக்கறைக்கு போகலான்னு கூப்பிட்டா அவர் அக்கறையா தான் கூப்பிடுறாருன்னு போவீங்களா? Will you go or not? நீங்க போவீங்களா போக மாட்டீங்களா? You didn't call him. நீங்க அழைக்கலையே. He called you. அவர் உங்களை அழைத்தார். He put you in his boat. அவர் போட்ல அவர் தான் உங்களை உட்கார வச்சார். He and you நீங்களும் அவரும் இருக்கிறீங்க. have fellowship. நீங்க ஒன்றாய் சேர்ந்து ஐக்கியத்தில் இருக்கிறீர்கள். ஒரே போட்ல தான் போறீங்க. நீங்க சேம் போட் யூ ஆர் sailing. The one who called you உங்களை அழைத்தவர் is living in you with his anointing. அவருடைய அபிஷேகத்தோடு உங்களோடு கூட வாழ்கிறார். The anointing that you receive நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் abides in you all the time. எல்லா நேரமும் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறது. The Holy Ghost that came in you, உங்களுக்குள்ளே வந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் he didn't come in you without a mission. ஒரு வேலை இல்லாமல் உங்களுக்குள்ள அவர் வரவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, when the Holy Ghost came, பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது he came with a mission. அவர் ஒரு வேலையோடு அலுவலோடு வந்தார். He came with a ministry. அவர் ஒரு ஊழியத்தோடு உங்களுக்குள் வந்தார். Ministry. ஊழியம். Every believer ஒவ்வொரு விசுவாசியும் has a ministry.
ஒரு ஊழியம் இருக்குது. When Jesus came, இயேசு வந்தபோது he came with a purpose. அவர் ஒரு நோக்கத்தோடு வந்தார். Never forget it. ஒருபோதும் மறக்க கூடாது. Every believer ஒவ்வொரு விசுவாசியும் is a member of Christ body. கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய அவயவம். Is there any member without a function? இந்த அவயவத்திலே ஏதாவது வேலை இல்லாமல் ஏதாவது இருக்குதா? சொல்லுங்க, ஏதாவது unnecessary இருக்கா? ஏதாவது தேவையில்லாம இருக்குதா அந்த சரீரத்துல? Is there anything unnecessary? தேவையில்லாத ஒன்று சரீரத்தில் அவயவமா இருக்க முடியுமா? Even one hair is necessary. பாருங்க, உங்க முடி, தலையில இருக்கிற ஒவ்வொரு முடியும் அவசியம். Even the nail is necessary. உங்களுடைய விரல்ல இருக்கிற நகம் கூட அவசியம். எல்லாரும் சொல்லுங்க, thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you daddy. நன்றி அப்பா. You called me. நீர் என்னை அழைத்தீர் with a divine purpose. ஒரு தெய்வீக நோக்கத்திற்காக. Thank you daddy. நன்றி இயேசுவே. You called me. நீர் என்னை அழைத்தீர். You began a good work in me. எனக்குள்ளாக நீர் ஒரு நற்கிரியை தொடங்கினீர். You will fulfill it. நீர் அதை நிறைவேற்றி முடிப்பீர். You are the alpha of my calling. என்னுடைய அழைப்பினுடைய அல்பா நீங்கதான். You are the omega of my calling. என்னுடைய அழைப்பினுடைய ஒமேகா நீங்கதான். Hallelujah. Hallelujah. You are the beginning. நீர்தான் துவக்கம். You are the end. நீர்தான் முடிவு. Hallelujah. Hallelujah. Then the Bible says, பிறகு வேதம் சொல்லுகிறது, listen, கவனிங்க, all around us நம்மை சுற்றிலும் there is clouds of witnesses. அது மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்கு. Hebrew 12:1-2. எபிரேயர் 12. Therefore, we also, since we are surrounded by so great a cloud of witnesses. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, we are நாம் surrounded சூழ்ந்திருக்கிறோம் by Abraham, Isaac, Joseph, Moses, Elijah, Elisha, all the heroes எல்லாம் are surrounding us. பழைய ஏற்பாட்டு அத்தனை பரிசுத்தவான்களும் நம்மை மேகம் போன்று You know சூழ்ந்திருக்கிறார்கள். what they say? அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள்? Hello, I ran the race. நான் ஒரு ஓட்டத்தை ஓடினேன். I finished it. நான் அதை முடித்தேன். Now I am in the gallery. இப்பொழுது நான் மேலே இருக்கிறேன். Now your race. இப்பொழுது நீ Now ஓடிக்கொண்டிருக்கிறாய். this is your time. இது உன்னுடைய நேரம். Come on. வா 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 வா. Run. ஓடு ஓடு ஓடு. Run baby, ஓடு run. ஓடு ஓடு மகளே ஓடு. Beta, run. மகனே ஓடு, மகளே ஓடு. நான் ஓடுனேன். ஓட்ட பந்தயம் நீ ஓடுகின்றாய். ஒழுங்கின்படி ஓடு மகனே. எல்லாரும், நான் ஓடின ஓட்டம் இப்போ ஓடுகிறார். நான் ஓடின ஓட்டம் இப்போ ஓடுகிறார். பாரத்தை எல்லாம் உதறிவிட்டு ஓடு மகனே. பாரத்தை எல்லாம் உதறிவிட்டு ஓடு மகனே. listen. கவனிங்க, Your father's retired. உங்க அப்பா ரிட்டையர்மென்ட் ஆயிட்டாரு. That job is given to you. இப்போ அந்த வேலையை உங்க கையில கொடுத்துட்டாரு. அவர் சொல்ற, ராஜா ராஜா டூபா டூபா. அப்பறையா ஷிட். நான் இன்ஸ்பெக்டர் வேலை பார்த்தேன். இப்ப அதே யூனிஃபார்ம் போட்டிருக்கிற அதே துப்பாக்கி இருக்குது. எடுத்துட்டு போய் எதிரிகளை, திருடர்களை சுட்டு தள்ளுடா அப்படிங்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, we are surrounded. நாம் சுற்றி சூழ்ந்திருக்கிறோம் by the great crowd. பெரிய மேகம் போன்ற திரளான கூட்டம். All the heroes of the Bible. வேதத்தினுடைய அத்தனை பெரிய தலைகளும் they are around me. என்னை சுற்றி இருக்குது. Now I am in my race. இப்பொழுது நான் என்னுடைய ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறேன். Wow. அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? என்ன what they are doing? அவர்கள் அங்க இருந்து கொண்டு என்ன தெரியுமா செய்கிறார்கள்? மேகத்தில் இருந்து கொண்டு ஒரு ஸ்டெப் வச்சா very good. நீங்க அவர்களை போல ஒரு ஸ்டெப் ஊழியத்துல வச்சு அவங்க கை தட்டி சபாஸ் ஓடு ஓடு ஓடுங்கறாங்க. அடுத்த பார்ட்டி இன்னொரு குழு இருக்கிறது, டெவில்ஸ் பார்ட்டி. அது சாத்தானினுடைய. நீங்க ஒரு கோல் அடிச்ச உடனே, நீங்க அந்த கிரிக்கெட்ல ஒரு கோல் அடிச்ச உடனே ஐயோ Okay. Read. வாசிங்க. Let us lay aside every weight. இல்ல மறுபடியும். Therefore, we also, since we are surrounded by so great a cloud of witnesses. So great cloud of witnesses. Let us இவ்வளவு திரளான சாட்சி, மேகம் போன்ற திரளான சாட்சி. Let us lay aside every weight. எல்லாரும் சொல்லுங்க, lay aside.
எல்லாம் பக்கத்துல பாச்சு. Hey, you are running pa. நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். When you are running, நீ ஓடும் பொழுது why do you have your suit, coat, tie, பாரமானதெல்லாம் bag, நீ கிரவுண்டுக்கு வந்து ஓடுற நேரத்துல சூட்டு போட்டுக்கிட்டு சப்பாத்தி பாக்கெட், சிக்கன் பிரியாணி. நீ ஓட்ட பந்தயத்துல ஓட வரும்போது நல்ல வயிறு முட்டை தின்னுட்டு பெரிய கோட்டை போட்டுட்டு மலை கோட்டு அந்த கோட்டு இந்த கோட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு எப்படிடா ஓட முடியும்? ஆகவே அந்த பாரமானதெல்லாம் தூக்கி வெளியே தள்ளு. You need food ma. ஐயா உனக்கு சாப்பாடு தேவைதான். You need bag ma. உனக்கு பேக் தேவைதான். But just throw it. ஐயா ஓட போகும்போது அதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் வச்சுக்கிட்டு வந்து ஓடு. Focus on the running. ஓட்ட பந்தய இலக்கை உன் குறியாய் வை. Only short time. இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஓட போறோம். Catch the goal. அந்த 100 மீட்டர் ஓட்டத்துல நீ ஓடணும் வேகமா. Then millions of bags will be given to you ma. உனக்கு நீங்க ஒரு பேக்க வச்சா பேக் பண்ணி தருவாங்க உனக்கு. ஓடி போய் புடி. दौड़ रहा हूं मैं दौड़ रहा हूं यीशु के लिए मैं दौड़ रहा हूं दौड़ रहा हूं मैं दौड़ रहा हूं यीशु के लिए मैं दौड़ रहा हूं. Number 1, முதலாவது anything that makes your heart heavy, எதெல்லாம் உங்க இதயத்தை பாரப்படுத்துதோ, anything that makes your face sad, எதெல்லாம் உங்க முகத்தை வருத்தப்படுத்துதோ சுருங்க வைக்குதோ. I don't say it's not necessary, இது தேவைன்னு நான் சொல்லல. but in the running race it is not necessary. ஐயா நீ ஓட்ட பந்தயத்துல ஓடணும்னா இது இருக்க கூடாது. ஒரு சிரிச்ச முகத்தோட ஓடணும். You are sent into this world நீ இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பப்பட்டிருக்கிறாய் on a purpose. ஒரு நோக்கத்துக்காக. You didn't born suddenly. நீ திடீர்னு பொத்துனா பிறந்த. You are sent நீ தேவனால் from அனுப்பப்பட்டிருக்கிறாய். the King of Kings, ராஜாதி from the ராஜாவிடத்திலிருந்து, Lord of Lords, கர்த்தாதி from கர்த்தாவிடத்திலிருந்து, the heavenly government பரலோக கவர்மெண்ட்ல இருந்து அனுப்பப்பட்டிருக்கிறாய் earth இந்த பூமிக்கு as his ambassador. அவருடைய பிரதிநிதியாக. Please keep it in your mind. இதை மனதிலே வை. Every weight, எதெல்லாம் பாரமா இருக்குதோ, my weight is not your weight. என் பாரம் உன் பாரம் அல்லப்பா. Your weight is not my weight. உன் பாரம் என் பாரம் இல்ல. All of us have some weights. எல்லாருக்குமே ஒரு பாரம் இருக்கத்தான் இருக்குது. You have a choice. உங்களுக்கு எதை தெரிந்தெடுக்கணும்னு ஒரு சாய்ஸ் இருக்குது. Are you going to focus it morning till night and morning till night and morning till night? Oh, what to do? मैं क्या करूं? मैं क्या करूं? காலையில இருந்து சாயங்காலம் வர, சாயங்காலம் இருந்து சாயங்காலம் வர, காலையில இருந்து சாயங்காலம் வர, ஏன் பிரச்சனை இப்படி ஏன் பிரச்சனைனே பாத்துக்கிட்டு தான் நான் என்னையா. You know what he talks about me? அவர் என்ன தெரியுமா சொல்றா? You know what she tells about me? என்ன இடத்துல அவர் எப்படி தெரியுமா சொல்றார்? Who cares? யாருக்கு அத பத்தி கவலை? What he talks, what she talks, nothing. The one who called you, what he says. அவ என்ன பேசினா என்ன, இவன் என்ன பேசினா என்ன, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என்னப்பா நீ? This running race, இந்த ஓட்ட பந்தயத்துல you have to fix your eyes உங்களுடைய கண்ணை பதிய வைக்கணும் on the goal. உங்களுடைய லக்கு. At the end of the goal, அந்த முடிவு, லக்கின் முடிவுல somebody is standing and say, come. ஒருத்தர் நின்று கொண்டு சொல்லுகிறார், வா மகனே வா, வா மகளே வான்னு சொல்றார். I am here, come. நான் இங்க இருக்கிறேன்ப்பா, ஓடி வா. He has a crown in his hand. அவருடைய கையிலே ஒரு முடி வைத்திருக்கிறார். Come Raja, come. வா மகனே வா. Don't look here and there. இங்கும் அங்கும் எதையும் பார்க்காத, என் கையில் இருக்கிற கிரீடத்தை பார்த்து ஓடி வா. The Bible says, வேதம் சொல்லுகிறது, lay aside every weight. எல்லா பாரத்தையும் புறம்பே தள்ளிவிடு. Another question. இன்னொரு கேள்வி. ஐயா, ஐயா, this is a burden ஐயா. இது எனக்கு ஒரு பாரம் ஐயா. Jesus, இயேசு, take it from me. என்னிடத்திலிருந்து பாரத்தை புடுங்கி போட்டு விடும். You know what he says? அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? ये मेरा काम नहीं डा, ये तुम्हारा काम है. என்னால தூக்கி போட முடியாதடா, அது ஓம் பாரம். ஏன் பாரமா அது? ஓம் பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிற
நீ தான் போடணும். You want me to carry your burden? ஓம் பாரத்தை நான் சுமக்கணும்னு நினைக்கிறியா? No. இல்ல, I am here. நான் இங்க இருக்கிறேன். I say throw all your cares upon me. You throw. நான் உனக்கிட்ட சொல்றேன், உன் கவலைகள் பாரத்தை எல்லாம் என் மேல தூக்கி போடுன்னு. நீ தானே தூக்கி போடணும். எல்லாம் பக்கத்துல போய் சொல்லுங்க. என்ன அவர் வந்து பிக்கப் பண்ணுவாரா? என்ன அவர் வந்தா எடுப்பாரு? Yeah, you throw ma. அட நீ போடுறா. சொல்லுங்கம்மா, you throw. நீ போடுமா, நீ போடு. உன் பாரத்தை தூக்கி அவர்கிட்ட போடு. நீ போடுனா நீங்க போடுங்கண்ணா என்னையா அர்த்தம்? When you go to Germany, நீங்க ஜெர்மனிக்கு போகும்போது in Anni's house, அண்ணி வீட்ல, in all the German houses, எல்லா ஜெர்மன் வீட்லயும் they give you green box, big, அவங்க பச்சை கலர் பெரிய பொட்டி கொடுப்பாங்க. and yellow bag, yellow mama, yellow box, big box, பிறகு ஒரு மஞ்சள் கலர் பெரிய பொட்டி கொடுப்பாங்க. and one yellow bag. பிறகு ஒரு yellow பேக், மஞ்சள் கலர் பேக். Whatever garbage, அங்க எதெல்லாம் குப்பை இருக்குதோ. first time when I went, I was shocked. நான் முறை போய் பார்த்தபோது எனக்கு ஒரே ஷாக்கு. There was a water basket in my waste basket in my room, bathroom. என்னுடைய பாத்ரூம்ல குப்பை எல்லாம் போடுறதுக்கு ஒரு I பொட்டி. ate banana, I throw it. I ate chocolate, I throw it. கவனிங்க, நான் வாழைப்பழத்தை உரிச்சு பழத்தை சாப்பிட்டுட்டு தொலியை அதுல போடுவேன், சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு அந்த குப்பையை போடுவேன். After all the days, எல்லா நாளும் முடிஞ்சதுக்கு பிறகு I have to clean my basket and parents have to clean their basket. Servants எல்லாம் அங்கே வேலையாலே கிடையாது. எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்கணும். நம்ம குப்பையை நம்ம தான் தூக்கிட்டு போகணும். நம்ம பண்ணின குப்பை இன்னொருத்தவங்க வந்து தூக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சட்டம். I have to take all the. சரி, நான் போட்ட குப்பையெல்லாம் எடுத்தேன். This banana thing cannot go into the green box. இந்த பனானா, அந்த வாழைப்பழ தோல் வந்து பச்சை பாக்கெட்ல போடக்கூடாது. The dahi, the yogurt, that should not be put in the yellow bag. நீங்க தயிர் சாப்பிட்டுட்டு அந்த கப்பு வச்சிருக்கீங்களா, அது போய் மஞ்சள்ல போடக்கூடாது. So you have to carry everything. எதுல போடணுமோ அதுல தூக்கணும். And put it in the box. அந்த வேஸ்ட் பாக்ஸ்ல கொண்டு போய் போடணும். Once in a while, week, ஒரு வாரத்துக்கு ஒரு a தடவை big lorry will come. ஒரு பெரிய லாரி வரும். The machine will take the boxes and put it in the lorry. அந்த மஞ்சள் பேக் எடுத்து ஒரு இடத்துலயும் பச்சை பேக் எடுத்து இன்னொரு இடத்துலயும் அது கொட்டிக்கிறோம். And it will keep the box here. பிறகு எம்டி பெட்டியை வைக்கும். Okay. சரி, You have to take everything one by one. நீங்க தான் ஒன்னொன்னா பொறுக்கி உள்ள போடணும். If you no. ஐயா, Lay aside. இதையெல்லாம் உங்க குப்பைகளை எல்லாம் பாரத்தை எல்லாம் போட்டுருங்க பக்கத்துல. Every weight. எல்லா பாரத்தையும். Emma, every weight. ஐயா, எல்லா பாரமும் ஒரு குப்பை. எல்லாம் பக்கத்துல. Every weight. எல்லா பாரங்கள். You know what's the meaning of every? எல்லாங்கிறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? In Hebrew, எபிரேயர்ல every. எல்லா. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, every weight. எல்லா பாரமான யாவற்றையும். எல்லாரும் சொல்லுங்க, Father, பிதாவே, I am in the running race. நான் ஒரு ஓட்ட பந்தயத்துல இருக்கிறேன். I want to run fast. நான் வேகமாக ஓட விரும்புகிறேன். If I carry this burden, இந்த பாரத்தை இப்படியே தூக்கிட்டு போனா I cannot win the race. நான் என் ஓட்டத்துல ஜெயிக்க முடியாது. The most important thing இப்ப ரொம்ப முக்கியமான காரியம் is to go to my goal. நான் என்னுடைய இலக்கை அடைய வேண்டும். இப்பவே சொல்லுங்க, in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே All my worries, என்னுடைய கவலைகள், all my burdens, என்னுடைய பாரங்கள், all my fear, என்னுடைய பயங்கள், I take it one by one by one. ஒன்னொன்னா எடுத்து போடுறேன். And throw it. அதை அப்படியே வீசி விடுகிறேன். That you have to do every day. ஆனா ஒவ்வொரு நாளும் இதை செய்யணும். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல, மொத்தமா குமிஞ்சிரும். அப்புறம் இமயமலை மாதிரி ஆயிரும், நீங்க உள்ள போயிருவீங்க. படிங்க, quick. Please read it quickly. Let us lay aside every weight and the sin which so easily ensnares us. The first day I said it. முதல் நாளே சொன்னேன். All of us, நம்ம எல்லாருமே have some pet animal. நம்ம எல்லாருக்குமே ஒரு செல்ல பிராணி இருக்கணும். Like that, அது போலவே there is a pet sin. நமக்கு ரொம்ப பிடிச்சமான பாவம் இருக்கும். Some people short temper. சிலருக்கு முன் கோபம் இருக்கும். Some people, சிலருக்கு for everything one negative word. எதை பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். எல்லாம் குட் தான், எல்லாம் நல்லா தான் இருக்குது, வாட்டர் நாட் குட்.
தண்ணி நல்லா இல்ல. வாட்டர் குட், தண்ணி நல்லா தான் இருக்குது, டூ மச் ரைஸ். ரொம்ப அரிசி. ரைஸ் ஓகே, சரி சோறு நல்லா தான் இருக்குது, ரூம் இஸ் நாட். எங்க போனாலும் wherever they go எல்லாம் நல்லா இருக்குது. the tongue டக்க 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 டக்க. இந்த நாக்கு இருக்குதே, நாக்கு அது தத்தா பத்தா ஏதாவது ஒன்று சொல்லும், தத்தா புத்தான்னு. That's your pet sin. அதுதான் உங்களுக்கு பிடிச்சமான பாவம். Even if you fast 40 days, 40 நாள் உபவாசம் இருந்தாலும் after 5 days அந்த 45வது நாள்ல the pet sin பட்டுன்னு வந்துரும். ஐயா அந்த விடாத பாவம் தொடாமல் வந்துரும். That அது lay it aside. அந்த மாதிரி பாவத்தையும் வெளியே போட்டுறணும். இப்பவே சொல்லுங்க, Father, பிதாவே, whatever is my pet sin, எது எனக்கு பிடிச்சமான பாவமோ, easily tightens me, எது எளிதாய் வந்து என்னை பிடிக்குமோ I break it, அதை உடைக்கிறேன், I throw it. அதை தூக்கி வீசுகிறேன். I am in a running race. நான் என்றால் நான் ஒரு ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறேன். Are you ready? நீங்க ஆயத்தமா? Are you ready? நீங்கள் ஆயத்தமா? After this seminar, இந்த கருத்தரங்குக்கு பிறகு your speed will increase. உங்களுடைய வேகம் எடுத்து விடும். But it's not a magic. அது ஏதோ மந்திரமா நடக்காது. Throw every heavy weight. நீங்க செய்ய வேண்டியதை செய்யணும், எல்லா பாரத்தையும் தூக்கி போடணும். No time to waste. எதுவும் இனிமே வேஸ்ட் பண்றதுக்கு வீணாக்க நேரம் இல்ல. Times are running. இப்பொழுது காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. You are getting older and older. நீங்க வயசாகிட்டே போறீங்க. Now no time to waste. இப்ப வீணாக்க ஒரு நிமிஷம் கூட கிடையாது. You are sent from heaven. நீங்க பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள். On a mission. ஒரு வேலையோடு கூட. That's your number 1, number 2, number 3. அதுதான் உங்களுடைய 1வது 2வது 3வது ஊழியம். ஒரு ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.